பொதுவாக போப் இருக்காங்களே, அவங்க யாராவது மரணிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் 6 விஷயங்கள் நடக்குங்க. அந்த ரிச்சுவலை ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இது நீங்கள் பல பேர் கேள்விப்படாத விஷயங்களாக இருக்கும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அதாவது அவர் இறக்குற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுல ஆரம்பித்து புதிய போப் செலக்ட் பண்ணப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுவார்ல, அது வரைக்கும் பெரிய ப்ராசஸ் இது. அதை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த 6 ஸ்டெப்ஸில் மொதல் ஸ்டெப்புக்கு பேர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது போப் இறந்துட்டாருப்பா அப்படின்றத உறுதிப்படுத்துறது. இதுக்கு தனியாக சில படிநிலைகள் இருக்குது. முதல்ல என்னென்னா, வேட்டிக்கனோட டாக்டர் இருக்காங்களே, இவரும் இந்த கேமலெங்கோன்னு சொல்லுவாங்க, அதாவது கார்டினல் சாம்பர்லின், இவரும் சேர்ந்து இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தணும், போப் இது போல் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த கேமர்லிங்கோ இருக்கார்ல, அவர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, இந்த சர்ச்சோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டெம்பரவரியான சீஃபாக செயல்பட ஆரம்பிப்பார். இது எப்படி அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க தெரியுமா? அந்த டெத்தை இந்த போப் அவர்களோட பிரேதம் இருக்குல்ல, அவரோட நெற்றி பகுதி இருக்குல்ல, இங்கே சின்ன ஒரு சில்வர் ஹேமர் இருக்குல்ல, சுற்றி மாதிரி சின்னதாக இருக்கும். இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்த பிற்பாடெல்லாம் மூட்டு சார்ந்தெல்லாம் சில டச் பண்ணி பார்ப்பாங்க பாருங்கள், அது போல் சின்ன ஹேமர் ஒன்று. அதை எடுத்து போப்போட ஃபோர்ஹெட்டில் லைட்டாக டேப் பண்ணுவாங்க. லைட்டாக, ரொம்ப ஹெவியான லைட்டாக. இது எதுக்காகனா, இவர் இறந்துட்டார்ன்ற விஷயம் இப்போ நம்பப்படுது, பட் அதை நம்ம பிரேதம் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது அசைவு தெரியுமோன்ற ஒரு நம்பிக்கையில், கடைசி நம்பிக்கையில் அந்த டேப்பிங் ப்ரொசீஜர் நடக்கும். இந்த டேப்பிங் ப்ரொசீஜர் நடக்குதா, இது கூடவே இந்த கேமலங்க என்ன பண்ணுவார், போப் அவர்களோட பெயர் இருக்குல்ல, அதை 3 முறை உச்சரிப்பாருங்க. இப்போ நம்மளாம் குழந்தை பிறந்துச்சுன்னா 3 முறை காதில் போய் பேரை சொல்லுவோம்ல, லிட்டலாக அதே போல் இந்த ஒரு ப்ரொசீஜர் நடக்கும். இது எதுக்காகனா, இதுவும் அதுதான். முதல்ல டேப் பண்ணும்போது எதுக்காக பண்ணாங்க, அதே போல் தான் பேரை சொல்லி இந்த ஒலி மூலமாக எழுப்ப முடியுமான்ற ஒரு நம்பிக்கை, கடைசியாக உயிர் இருக்குமான்ற ஒரு விஷயத்தினால தான் இதை ட்ரை பண்ணுறாங்க. இந்த ரிச்சுவல் இருக்குல்ல, இது பல முறை ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு, சில முறை ஃபாலோ பண்ணாமலும் விடப்பட்டிருக்கு. இதே நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இந்த கேமலங்க இருக்கார்ல, அவரோட மொதல் வேலை என்ன தெரியுமா? போப் இறந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆனதும் போப்போட ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக செக்யூர் பண்ணணும். இவரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வேலையே அதுதான். இதுக்கப்புறமா இந்த ஃபிஷர்மேன்ஸ் ரிங்குன்னு சொல்லுவாங்க, இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதாவது கவர்மெண்ட்டில் எப்படி ஒரு முத்திரை குத்துறாங்க, அது இருந்தால் தான் டாக்குமெண்ட் செல்லுபடி ஆகும்னு, லிட்டரலாக அதே போல தான் இந்த ஃபிஷர்மேன் ரிங்கு. இதை ஃபேக்காக பல பேர் கிரியேட் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணுவாங்க இது போல் நேரங்களில். அதை தடுக்கிறதுக்காக அந்த ஃபிஷர்மேன் ரிங் இருக்குல்ல, அதை டெஸ்ட்ராய் பண்ணணும், அழிக்கணும். அதுதான் கேமலாங்கோட 2வது ப்ரையாரிட்டி வேலை. அதை அவங்க அழிக்காமல் விட்டாங்கன்னா, இதே போல் ஒரு ஃபேக்காக ஒன்று கிரியேட் பண்ணி அஃபிஷியல் டாக்குமெண்ட்டு போப் சைன் பண்ண மாதிரியே மாற்றி அதுக்கு சீல் போட்டு பல பேர் அதை வச்சு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா போப்போட அந்த ஃபிஷர்மேன்ஸ் ரிங்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது. 3வது ப்ரையாரிட்டி வேலை என்னென்னா, அவருக்கு ஃபியூனரல் இருக்குல்ல, இதுக்கு ஃபுல்லாக திட்டம் போடணும் இந்த கேமலங்கோ தான். இதுக்கப்புறம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கான அழைப்பு அவர் விடுக்கணும் நியூ போப்பை செலக்ட் பண்ணுறதுக்காக. இது எல்லாம் போப் அவர்கள் இறந்துட்டார்ன்ற விஷயம் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு நடக்கக்கூடிய விஷயங்கள். ரைட்டு. 2வது ஸ்டெப் என்னென்னா, லையிங் இன் ஸ்டேட் ஃபியூனரல் ப்ரிப்பரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது போப்போட இறந்த பூத உடல் இருக்குல்ல, அதுக்கு ட்ரெஸ்ஸிங் ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட இது போல தாங்க இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங். நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த ரிச்சுவல்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட இது போல தான் இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் ஒயிட் பேப்பர் கார்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இதை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, வேறு துணியை பயன்படுத்தவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த உட்டன் காஃபின் இருக்குல்ல, அந்த சவப்பெட்டி, அதுக்குள்ளே இவரை பிளேஸ் பண்ணுவாங்க, அந்த பூத உடலை பிளேஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த காஃபினை பற்றி சொல்லணும்னா, ஜிங்க் இருக்குல்ல, இந்த லைனில் ஃபுல்லாக இழைக்கப்பட்டிருக்கும் அந்த காஃபின். இதுக்கப்புறமா சென்ட் பீட்டர்ஸ் பேசிலிக்கா இருக்குல்ல, இங்கே அந்த பூத உடலை கொண்டு போவாங்க. கொண்டு போகிறப்ப மக்களோட கண்ணீர் அங்கே பார்க்க முடியும் உங்களால். அதுக்கப்புறம் போப்னு பல பேரும் கதறி அழறதை பார்க்க முடியும். இந்த எல்லா காட்சிகளும் நடக்கும். ஆக்சுவலாக இந்த உலகம் அவரை கடைசியாக அசைந்து பார்க்கறது அந்த தருணம் தான். இப்படி தான் அந்த இடத்துல எடுத்துக்க முடியும். ஸோ பப்ளிக்கோட ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக பே பண்ணப்படுதா. இதுக்கப்புறம் ஃபியூனரல் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள்லேருந்து 6 நாட்களுக்குள்ளே நடந்துடும். அவர் மரணம் அடைஞ்ச 4 நாட்கள்லேருந்து 6 நாட்களுக்குள்ளே ஃபியூனரல் நடக்கும். இந்த அவர் நல்லடக்கம் செய்கிற இடமா கருதப்படுறது சென்ட் மேரி மேஜர் பெசிலிக்கா இருக்குல்ல, அந்த இடம். இது சில நேரங்களில் மாற்றப்படலாம்னு ஒரு கூற்று இருக்குது. 2 ஸ்டெப்ஸை பார்த்துட்டிங்களா. 3வது ஸ்டெப்புக்கு பேர் ஃபியூனரல் செரிமனின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு புனிதத்திலும் புனிதமான நிகழ்வாக கருதுவாங்க. தி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் ஆஃப் கேத்தலிக் சர்ச் ஹிஸ்ட்ரினும் இதை வரைய இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் போப்பாக இருந்து மரணிக்கிறார்ல, அந்த டைமில் நடக்கிற விஷயங்கள் இருக்கப்போ இதுக்கு தனி அட்டென்ஷன் கிடைக்கும். இது ஆக்சுவலாக உலக தலைவர்கள் அட்டன் பண்ணுவாங்க இந்த ஒரு ஈவெண்ட்டை. பெரும்பாலான தலைவர்கள் வருவாங்க, உலக தலைவர்கள், பிரதமர், அதிபர், இன்னும் அதுக்கு கீழே இருக்க லெவலில் இருக்காங்கள ஃபாரின் அஃபேர்ஸ் சார்ந்து அந்த தலைவர்களாக வருவாங்க. ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் இருக்காங்கள உலகம் முழுக்க, மார்க்கங்கள் சார்ந்து பெரிய பெரிய ஆட்களாக அவங்களாம் வருவாங்க. அப்பேற்பட்ட ஈவெண்ட்டாக நடக்கும். இந்த ஃபியூனரல் மாஸ் இருக்குல்ல, அது சென்ட் பீட்டர் ஸ்கொயர் இருக்குல்ல, அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க.
இதை முழுக்க முழுக்க லீடாக இருந்து யார் திரும்ப கொண்டு போவா? இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் இருக்காங்களே, இதோட டீனான அந்த பர்சன் தான் லீட் பண்ணுவார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இந்த ரொகிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் டாக்குமெண்ட்டு. இதில் முழுக்க முழுக்க மறைந்த போப்போட லைஃப் இருக்குல்ல, அதை பற்றி எல்லா விஷயங்களும் குறிப்பெடுத்திருப்பாங்க. அந்த ரொகிட்டோ டாக்குமெண்ட்டை இந்த சவப்பெட்டி இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே அந்த பூத உடலோடு சேர்த்து வச்சுருவாங்க. இது கூடவே அவர் போப்பாக இருக்கும்போது அச்சடிக்கப்பட்ட காயின் இருக்குல்ல, நாணயம், அதையும் சேர்த்து உள்ளே வைப்பாங்க. அவர் டைமில் அச்சடிக்கப்பட்ட மின்ட் பண்ண அந்த காயினாக இருக்கணும், அதையும் சேர்த்து உள்ளே வச்சுருவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இரவு அந்தி சாயுது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அந்த சவப்பெட்டியை மூட்டுருவாங்க. ஆனால் அவரோட ஃபேஸ் இருக்குல்ல, பூத உடல் சார்ந்த ஃபேஸு, அந்த ஃபேஸை மட்டும் ஒயிட் சில்க் வெயிலில் ஒரு மாதிரி இந்த வளவலையாக இருக்கும் பாருங்க, அந்த கிறிஸ்டியனோட மேரேஜெலாம் பார்த்துருப்பீங்க, மணமகள் சார்ந்தெல்லாம் முகத்தில் மூட்டு வருவாங்க, கிட்டத்தட்ட அது போல் ஒரு வெயில் எடுத்து அவங்க ஃபேஸை கவர் பண்ணுவாங்க. இதில் 4வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் செடே வெக்கான்டே அப்படின்வாங்க. புரியல தெளிவாக சொல்கிறேன். இந்த புதிய போப் செலக்ட் பண்ணப்படுறாருல, அது வரைக்குமான அந்த காலகட்டம் இருக்குது பாருங்க, செடே வெக்கான்டே அப்படின்னு வரையறுக்கிறாங்க. இந்த கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே அவர் என்ட்ரி ஆகிற வரைக்கும் இந்த டைம் தான் இது ஒரு பீரியடாக பார்ப்பாங்க அவங்க. ஏன்னா அங்கே தலைமை இப்போதைக்கு காலியாக இருக்குல்ல, அதை குறிக்கிற மாதிரி. இந்த லத்தீன் வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த சீட் இஸ் வேக்கண்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சீட்டு காலியாகுதுப்பா, இவ்வளோதான். இந்த செட வேக்கண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் இருக்குல்ல, இதை சேர்ந்தவங்க தான் ஃபுல்லாக வேட்டிக்கனை ஓவர்சீஸ் பண்ணுவாங்க. அதாவது மேஜர் டிசிஷன்ஸை அவங்களால எடுக்க முடியாது, சில மைனர் டிசிஷன்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும், பெரிய பெரிய முடிவுகளை எடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. இந்த கவர்னன்ஸ் இருக்குல்ல சர்ச்சில், இது லிமிட் பண்ணப்பட்டுரும். ஒருத்தர் போப்பாக இருந்தார்னா அவர் எடுக்கிற மேஜர் டிசிஷன்ஸ் இருக்குது பாருங்க, அதை இவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது. சின்ன சின்ன கவர்னன்ஸ் மட்டும் இவங்களால பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ தான் போப்புன்னா சில பேரும் சரி ஏதோ ஒரு மார்க்க குரூப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு காலத்தில் கிறிஸ்தவம் சார்ந்து உலகம் முழுக்க இது போய்கிட்டு இருந்துச்சுன்னா வியாபிச்சுக்கிட்டு, அந்த டைமில் உலகத்திலேயே பவர்ஃபுல் பர்சனாக அதில் இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. அது ஒரு தனி கதை, அதை பற்றி உங்களுக்கு தனி எபிசோடே பண்ணுறேன். ஓகே, இந்த எலெக்ஷன் இருக்குல்ல, இதுக்கான வேலைகளை இப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள்லேருந்து 20 நாட்களுக்குள்ளேயே ஒட்டு மொத்தமாக ரெடி பண்ணி முடிச்சிருவாங்க. எதுக்கு அப்புறம் 15-20 நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தனி காரணம் இருக்குது. இந்த கார்டினல் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க உலகம் முழுக்க இருக்கிறவங்க ரோமுக்கு வரணும். அவங்க ரோமுக்கு வந்த பிற்பாடு ஒரு கான்க்ளேவ் ஒன்று நடக்குங்க, அதில் கலந்துக்கணும். இதுக்கு தான் அந்த டைம் பீரியடு. இதில் 5வது ஸ்டெப்பு, அது என்ன கான்க்ளேவ். இது ஆக்சுவலாக அந்த நியூ போப் இருக்கார்ல, அவரை செலக்ட் பண்ணுவதற்காக நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த ஹை சீக்ரெட்டிவ் கேதரிங்காக இந்த கான்க்ளேவ் சொல்லுவாங்க. அவ்வளோ உச்சகட்ட ரகசியம் பாதுகாக்கப்படும் இந்த கான்க்ளேவில். இது இந்த சிஸ்டன் சேப்பல் இருக்குல்ல, அங்கே தாங்க இவங்க எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. இதில் 80 வயதுக்கு குறைவான கார்டினல்ஸ் இருக்காங்களே, அவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். 80 வயசுக்கு மேற்பட்டவங்க ஓட்டு போட முடியாது. இந்த ரூல் உள்ளே இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ஓட்டிங் ப்ரொசீஜரில். இது எதுக்காகனா, இந்த அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதாவது இவருக்கு அமெரிக்க அதிபரை தெரியும்பா, அவருக்கு அந்த நாட்டோட தலைவரை தெரியும்ப்பா, அவங்க சொன்னாங்கன்னா உள்ளுக்குள்ளே இவரை செலக்ட் பண்ணலாம்ப்பா இந்த போப் போஸ்டிங்க்கு அப்படின்ற மாதிரி இந்த வெளிப்புறத்தில் இருந்து எந்த ஒரு செல்வாக்கும் உள்ளே வந்துடக்கூடாது, ஃபேர் எலெக்ஷனாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஓட்டிங் ப்ரொசீஜரில் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த கார்டினல்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துப்பாங்க, ரகசிய காப்புன்னு சொல்லுவோம் நம்ம, ஓகேவா? அந்த சீக்ரஸியை மெயின்டைன் பண்ண சார்ந்த ஓத்தை அவங்க எடுத்துப்பாங்க. இது எடுத்து முடித்த பிற்பாடு தான் ஓட்டு போடவே ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் ஓட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குங்க. முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றுன்னு முடிவு கிடைக்கிற வரைக்கும் ஓட்டிங் ப்ரொசீஜர் அங்கே போய்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அந்த போப் கேண்டிடேட் இருக்கார்ல, இதில் யார் வெற்றியாளர்கள்னு தீர்மானிக்கப்படுவாங்க. இது ஏதோ நீ ஒரு 50 நான் ஒரு 51 நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்லாம் வர்ற முடிவு கிடையாது. 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி வரணும், ஓகேவா? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டுகள் இருந்தால் மட்டும்தான் நியூ போப்பாக அவரை பார்ப்பாங்களே. மக்களுக்கு வெளியே குழப்பமாக இருக்கும்ல, என்ன நியூ போப்பை பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, ஆனால் ஓட்டிங் முடிஞ்சிருக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியே. அவங்களுக்கு எப்படி தெரியுமா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இங்கே உள்ள ஓட்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிஸ்டன் சேப்பல் இருக்குல்ல, அந்த ஓட்டிங் நடக்கிற இடம், அங்கே இருக்கிற சிம்னிங்க புகை வெளியேற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த சிம்னி, அதன் வழியாக பிளாக் ஸ்மோக்கு கரும்புகை இருக்குல்ல, இதை வெளியேற்றுவாங்க வாலண்டியராக. அந்த புகை வரதை வச்சு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க, ஓகே கரும்புகை வருது, ஸோ ஓட்டிங் இன்னும் முடியல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த கரும்புகையை வெளியேற்ற படலம் நியூ போப் யாருன்னு செலக்ட் பண்ணுற வரைக்கும், அந்த 2/3 மெஜாரிட்டி இருக்குல்ல, அது வர வரைக்கும் அவங்க வெளியேற்றிட்டே இருப்பாங்க. கரும்புகையை பார்த்துட்டு மக்கள் அப்படியே கையை பசங்க நிற்பாங்க, ஓகே கரும்புகை தான் வருது, வெயிட் பண்ணுவான்ட்டு. சரி ஓகே ப்ரோ, அப்போ எப்படி செலக்ட் பண்ணவங்கள வெளியே அனௌன்ஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதை இப்போ சொல்கிற, வெயிட் பண்ணுங்கள். இதுதான் 6th ஸ்டெப்பு.
ஒயிட் ஸ்மோக்கர் நியூ போப் இஸ் சோசன் அப்படின்னு சொல்லுவோம். புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். இப்போ அந்த 2/3 மெஜாரிட்டி ஒருத்தருக்கு வந்துருச்சு. அந்த கார்டினல்ஸ்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க, ஓகேப்பா இவருக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதிய போப் அங்கே கிடைச்சிட்டாரா? இதுக்கு பிற்பாடு இதை மக்களுக்கு அறிவிப்பாங்க. அதுக்காக அதே சிம்னியில் வெள்ளை புகை இருக்குல்ல, அதை கலப்புவாங்க. முதல்ல கரும்புகை வந்துச்சுன்னா இன்னும் ஓட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு அர்த்தம், ஃபைனல் டிசிஷன் எடுக்கப்படலை. வெள்ளை புகை வந்துச்சுன்னா ஃபைனல் டிசிஷன் எடுக்கப்பட்டாச்சு, ஒருத்தருக்கு இது போல் 2/3 மெஜாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்றத மக்களுக்கு உணர்த்த தான் இந்த ஒயிட் ஸ்மோக்கை வெளிப்படுத்துவாங்க. அதே சிஸ்டன் சேப்பலோட அந்த சிம்னியில் இருந்து. இதுக்கப்புறமா அந்த புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல, இன்னும் வெளியே அறிவிக்கப்படல, ஓகேவா பேர் என்னன்ட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க. அவர்கிட்ட இந்த கார்டினல்ஸோட சீஃப்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவங்க கேட்பாங்க, இந்த ரோலை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, புதிய போப்பா நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எஸ்ன்னு அக்ரி பண்ணிட்டாருனா தான் அடுத்த ஸ்டெப்பே மூவ் ஆகும். அவர் ஒருவேளை நோன்னு சொல்லிட்டாருனா திரும்ப ஓட்டிங் நடக்கும். புரியுதா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். அவர் இப்போ எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, போப்புகளுக்கே உரித்தான அந்த ஒயிட் ட்ரெஸ் இருக்குல்ல, அதை இவருக்கு கொடுத்து அதை போட்டு வர சொல்லுவாங்க. போட்டு வந்த பிற்பாடு இந்த உலகத்துக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஒரு தருணம் ஆரம்பிக்குங்க. இந்த தருணத்தப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவோட பால்கனி இருக்குல்ல, பாரம்பரியமானது, ட்ரெடிஷ்னல். இந்த பால்கனியில் சீனியர் கார்டினல் வந்து நிப்பாப்புல, ஹபமஸ் பாப்பம் அப்படின்னு அவர் உறக்க கத்துவாருங்க. ஆக்சுவலாக இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னா, வி ஹாவ் அ போப், நமக்கு போப் கிடைச்சிட்டாருன்னு அர்த்தம். ஸோ பால்கனியில் ஒரு கத்துறாரா, கத்தும்போது அந்த புதிய போப்பு இருக்கார்ல, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவாப்புல. அதுக்கப்புறம் அந்த புதிய போப்பு தான் கேத்தலிக் சர்ச்சோட லீடர்ஷிப்பை அலங்கரிப்பார். உலகம் முழுக்க போப்பாண்டவரா அப்படி எல்லாருமே பார்த்து மரியாதை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் பிரார்த்திக்க வேண்டியது உலக அமைதிக்காக தான், போப் மாதிரிக்கு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.